வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில் February 10 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கதையில் பார்ப்போம். நம்ம சாமுண்டீஸ்வரி நேராக அந்த பையன் சொன்னதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. சாமுண்டீஸ்வரி நேராக ஆளவந்தனை பார்த்து, பார்த்தீங்களா நம்மக்கிட்டே எவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்கானுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அம்மா என்னை மன்னிச்சிருங்க, காசுக்கு ஆசைப்பட்டு தான் இப்படி உங்கள் வீட்டில் உள்ள ஒருத்தர் மேலே பழி போட்டுட்டோம், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி நேராக சிவனாண்டியை பார்த்து, சிவனாண்டி, நேருக்கு நேராக மோதுறதுக்கு உனக்கு தைரியம் இல்லை, இப்படி என் வீட்டில் உள்ள டிரைவர் மேலே பழி போட்டு என் குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காக தான் இப்படி பண்ணியா? என் பொண்ணோட கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு நீ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. அதுக்கு கண்டிப்பாக இந்த டிரைவர் தடங்கல் பண்ணுவான் அப்படிங்கிறதுக்காக இந்த டிரைவரை வீட்டை விட்டு துரத்திட்டு என் பொண்ணோட கல்யாணத்தை நிப்பாட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறியாடா? இங்கே பாரு, மோதுறதா இருந்தால் நேருக்கு நேர் மோத வேண்டியது தானே. இப்படி கோலத்தனமாக வேறு திட்டத்தை போட்டு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்க, உனக்கு வெக்கமாகவே இல்லையா அப்படின்ட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி செம்மையாக சிவனாண்டியை வெளுத்து கட்டுறாங்க. இதை பார்த்துட்டு ஒரே ஒருத்தருக்கு தான் வருத்தமாக இருக்கும். அது நம்ம சந்திரா தான். சந்திரா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. சிவனாண்டியை அவமானப்படுத்துகிறத பார்த்துட்டு சந்திராவுக்கு பொறுத்துக்கவே முடியல. இன்னொரு பக்கம் மாயா இதையெல்லாம் பார்த்துட்டு, கடைசி நேரத்தில் இப்படி சொதப்பிட்டானுங்களே, காலையில் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், இனிமேல் இந்த டிரைவரோட டென்ஷன் நமக்கு தேவையில்லை அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஆனால் இப்போ இப்படி ஆகிருச்சே அப்படின்ட்டு மாயா டென்ஷன் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி நேராக சிவனாண்டியை பார்த்து, சிவனாண்டி, என் குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காக தானே நீ இப்படி பண்ண, இப்போ அவர் கொடுக்க போகிற தண்டனையில் நீ என்ன ஆக போகிற பாரு அப்படின்னு. அப்போ ஆளவந்தான் நேராக சாமுண்டீஸ்வரியை பார்த்து, ஈஸ்வரி, அப்போ இவன் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கானா அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாப்பா, இது எல்லாத்துக்குமே காரணம் இவன் தான். என் குடும்பத்தை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்கான். சொந்த ஊருக்காரன் தப்பு பண்ணியிருந்தா நீங்கள் ஊரை விட்டு விலக்கி வைக்கணும்னு சொன்னீங்க, ஆனால் இந்த ஊருக்காரன் தான் தப்பு பண்ணியிருக்கான், இவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. இது கேட்டதோட சந்திராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. சிவனாண்டி அவமானப்பட்டு நிற்கிறாரு. அப்போ ஆளவந்தான் சொல்கிறாரு, இந்த டிரைவர் மேலே பழி போட்டப்ப அவனை இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு சொன்னோம். இந்த சிவனாண்டி, இந்த ஊருக்காரன், இவன் இப்படிப்பட்ட ஒரு தப்பு, அதுவும் 2 பேரை நாடகத்தில் நடிக்க வைக்கிற மாதிரி பொய் சொல்லி வச்சு ஒரு நல்ல பையனோட கேரக்டரை ரொம்ப மோசமாக சித்தரிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கடுமையான தண்டனை கண்டிப்பாக கொடுக்கணும். இப்படி பண்ணால் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாதபடி போயிரும்ல. நேற்று அந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்தில் சொன்னதுக்கு நான் ரொம்பவே வெக்கப்படுறேன். ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு நான் நம்பிட்டேன். கண்டிப்பாக அந்த பொண்ணும் பையனும் இந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது. அவங்க 2 பேரும் ஏதோ பணத்துக்காக தான் இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும் அவங்க 2 பேருமே இந்த ஊரை விட்டு போகணும் அப்படின்னு தீர்ப்பு சொல்கிறேன். சிவனாண்டி இந்த ஊருக்காரன், இந்த ஊரோட சட்டத்திட்டம் தெரிஞ்சும் இவன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான் அப்படின்னா நம்ம யார் மேலேயுமே அவனுக்கு பயம் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அதனால இவனுக்கு கண்டிப்பாக கடுமையான தண்டனை உண்டு அப்படின்னு அவர் பஞ்சாயத்தில் சொல்கிறாரு. இதை கேட்டதோட சந்திரா பயப்படுறாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி ஆளவந்தனை பார்த்து, அப்பா, இவனுக்கு 10 சாட்டை அடி கொடுங்க பொய் சொல்ல சொன்னதுனால அப்படின்னு. அப்போ ஆளவந்தான் சொல்கிறாரு, ஈஸ்வரி, சரியான பதிலடிமா அப்படின்ட்டு ஆளவந்தான் அங்கே உள்ளவங்களை பார்த்து, இவனுக்கு 10 சாட்டை அடி இந்த இடத்துலையே இப்போ உண்டு அப்படின்னு சிவனாண்டியை பார்த்து சொன்னதோட அங்கே உள்ளவங்க எல்லாருமே இவனுக்கு சாட்டை அடி தான் சரியான தீர்ப்பு, பாவம் ஒரு நல்ல பையனை கெட்டவனாக்கி ஊரை விட்டு விரட்ட பார்த்தான்னு இவனுக்கு சரியான தண்டனை தான் கொடுக்குறீங்க, இவனை கட்டி போட்டு சாட்டை அடிங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் சந்திராவுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. இன்னொரு பக்கம் மாயா நினைக்கிறாங்க, நல்ல வேளை
இதில் நம்ம தலையிடலை, அப்படி தலையிட்டு இருந்தா நம்மளுக்கு சேர்த்து தானே அடி கிடைக்கும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி நேராக ஆளவந்தனை பார்த்து, அப்பா சரியான தண்டனை, இதை நான் பார்க்கணும் அப்படின்ட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சிவனாண்டிக்கு வந்துட்டு அடிக்கிறதுக்காக அந்த இடத்துல ஒருத்தர் வராரு. வந்துட்டு நேராக சிவனாண்டிக்கு 10 சாட்டை அடி கொடுக்குறாங்க. சிவனாண்டி கீழே விழுகிறாரு. அப்போ நம்ம கார்த்தி நேராக ஆளவந்தனை பார்த்து, ஐயா போதையா, ஏதோ சாமுண்டீஸ்வரி மேடத்தை அவமானப்படுத்துறதுக்காக தான் இவன் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்கான். கண்டிப்பாக இந்த பஞ்சாயத்துக்கு இனிமேலும் இவன் பயப்படாமல் இருக்க மாட்டான், கண்டிப்பாக பயப்படுவான், இவனை இதோட விட்டுருங்க அப்படின்னு. இது கேட்டதோட ஆளவந்தான் நேராக அந்த சிவனாண்டியை பார்த்து, பாத்தியா இவன் எப்படி உனக்கு ரொம்ப பாவம் பார்க்குறான் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த சிவனாண்டி சொல்கிறாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. சந்திரா நேராக சிவனாண்டியை பார்த்துட்டு பாவமாக நிற்கிறாங்க. கார்த்தி நேராக அந்த ஆளவந்தானை பார்த்து, ஐயா இனிமே இந்த ஊருக்குள்ளே யார் பொய் சொல்லணும்னு நினச்சாலும் பயப்படுவாங்கல்ல. இன்னொரு பக்கம் அந்த சாமுண்டீஸ்வரி நேராக சிவனாண்டியை பார்த்து, ஏ சிவனாண்டி, இதுக்கப்புறம் என் குடும்ப விஷயத்தில் நீ தலையிடணும்னு நினச்ச, உனக்கு இதை விட கடுமையான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்ல சிவனாண்டி அவமானப்பட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ நம்ம ஆளவந்தான் நேராக கார்த்திகிட்ட வந்துட்டு, இங்கே பாருப்பா, இது வரைக்கும் நான் யாருக்குமே ஒரு அநியாயமான ஒரு தண்டனையும் தீர்ப்பும் சொன்னதே கிடையாது. ஆனால் தப்பு என்ன அப்படிங்கிறத சரியாக விசாரிக்காமல் உனக்கு நான் ரொம்ப கடுமையான தண்டனையை கொடுத்துட்டேன். அத்தனை பேருக்கு முன்னாடி நான் உன்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு கார்த்தி நேராக அவரை பார்த்து, ஐயா நீங்கள் எந்த அளவுக்கு நேர்மையானவர் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு அநியாயமான தீர்ப்பையெல்லாம் கொடுத்துட மாட்டீங்க. சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஏதோ சந்தர்ப்பங்களும் சூழ்ச்சிகளும் என்ன சூழ்த்தி இருந்ததுனால தான் சரியா உங்களால் பதில் சொல்ல முடியலை. நான் உங்ககிட்ட என்றைக்குமே வந்துட்டு அமைதியாக தான் எல்லாத்தையும் கேட்பேன். நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படின்னு. இதை கேட்டதோட ஆளவந்தான் நேராக சாமுண்டீஸ்வரியை பார்த்து, ஈஸ்வரி, இந்த மாதிரி ஒரு திறமையானவன் உன் குடும்பத்துக்கு வந்ததுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இங்கே பாரு, இவன் உனக்கு வீட்டோட காவல் தெய்வம் மாதிரி, இவனை என்றைக்குமே விட்டுறாத அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி நேராக கார்த்தியை பார்க்க, அப்போ கார்த்தி அமைதியாக நிற்க ராஜராஜா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எப்படியோ கார்த்தி மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபித்தாச்சு அப்படின்னு. அப்புறமா அந்த மயில் வாகனமும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்புறமா ஆளவந்தான் வணக்கம் சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. இன்னொரு பக்கம் சிவனாண்டி அடி வாங்கிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அதுக்கப்புறமா நம்ம சாமுண்டீஸ்வரி நேராக கார்த்தி முன்னாடி நின்றுட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. இதை பார்த்ததோட கார்த்தி அதிர்ச்சியாகி, என்ன மேடம் இது அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். நீ ஒரு வாய்ப்பு கேட்ட, ஆனால் நான் அந்த வாய்ப்பு கொடுக்கல இல்லை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மேடம் நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, அதனால தான் இப்போ என் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறத நிரூபித்தேன். இந்த ஒரு வாய்ப்பு தானே மேடம் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, இனிமே அந்த கடவுளே இறங்கி வந்து நீ கெட்டவன் அப்படின்னு சொன்னாலும் நான் கண்டிப்பாக நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட கார்த்தியும் ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சாமுண்டீஸ்வரி, ராஜராஜா, மயில் வாகனம் எல்லாரும் அந்த இடத்துலேருந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. சந்திரா நின்றுக்கிட்டு இருக்கும் பொழுது கார்த்தி நேராக சந்திரா கிட்டே போயிட்டு, இங்கே பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? இதெல்லாம் யார் உங்களை செய்ய சொன்னது? அப்படி நான் உங்களுக்கு என்ன தான் துரோகம் பண்ணேன்? சாமுண்டீஸ்வரி மேடம் உங்களோட அக்கா தானே, அவங்கள நிம்மதி இல்லாமல் வைக்கணும்னு நினைக்கிறீங்களே, எதுக்காக அப்படி யோசிக்கிறீங்க? அப்படி அவங்க உங்களுக்கு என்ன தான் துரோகம் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, சந்திரா சொல்கிறாங்க, ஏய் டிரைவர், நீ இந்த வீட்டோட டிரைவர் தான், அதை ஞாபகத்தில் வச்சுக்க. சந்திரா கேட்குறாங்க. அதுக்கு நம்ம கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த குடும்பத்தோட ஒத்துமையாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு இருந்தால் இங்கே இருங்க. இல்லை அந்த சிவனாண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவன் கூட போயிட்டே இருங்க. அதை விட்டுட்டு
சாமுண்டீஸ்வரி மேடம் கூடயே இருந்து அவங்கள அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்கள கொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க கூடயே இருக்கிறது உங்களுக்கு நல்லதில்லை. என்னைக்கா இருந்தாலும் அவங்க கையில் நீங்கள் சிக்குவீங்க. அப்போ உங்களுக்கு ரொம்பவும் கடுமையான தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இப்போவே இந்த இடத்த விட்டு போகிறது நல்லது. அந்த சிவனாண்டி கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஊரை விட்டு போய்கிட்டே இருங்க அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரா நேராக கார்த்தியை பார்த்து, டிரைவர், இன்றைக்கி என் புருஷன் இந்த பஞ்சாயத்துக்கு முன்னாடி அவமானப்பட்டிருக்காரு, அத்தனை பேருக்கு முன்னாடி அடி வாங்கியிருக்காரு. இது எல்லாத்துக்கும் காரணம் யார்? நீ. உன்னை கண்டிப்பாக விடமாட்டேன்டா அப்படின்னு சந்திரா ரொம்ப கோவப்படுறாங்க. கார்த்தி நேராக சந்திராவை பார்த்து, திருந்த மாட்டிங்கல்ல, உங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் திருந்தவே மாட்டிங்கல்ல, உங்களுக்கு அப்போ சரியான தண்டனை கொடுத்து தான் ஆகணும். இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் யார், எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, உங்களுக்கும் சிவனாண்டிக்கு என்ன தொடர்பு, என்னெல்லாம் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நான் சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கிட்ட நிரூபித்து உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்தலை. என் பேர் ராஜா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துலேருந்து போகிறாரு. இதை பார்த்ததோட சந்திரா நினைக்கிறாங்க, இவன் பாட்டுக்கும் வீட்டுக்குள்ளே மறுபடி வந்துட்டான், பாவம் அவர். அக்கா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சிவனாண்டியை போய் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம சந்திரா நேராக சிவனாண்டி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே சிவனாண்டிக்கு பயங்கரமாக சாட்டை அடி விழுந்திருக்கு. அவங்க அம்மா சிவகாமி அந்த சிவனாண்டிக்கு ஒத்தடம் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம சந்திரா நேராக என்னங்க அப்படின்னு சொல்ல சிவனாண்டி கோவமாக எந்திரிச்சு உட்கார்றாரு. அப்போ சந்திரா கேட்குறாங்க, என்னங்க என்னை மன்னிச்சிருங்க, அந்த இடத்துல என்னால் உங்களை காப்பாற்ற முடியல, உங்களுக்கே தெரியும் நான் எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னு சந்திரா கேட்குறாங்க. அதுக்கு சிவனாண்டி சொல்கிறாரு, சந்திரா எதுவும் பேசாத, என்னால் இதுக்கு மேலேயும் அந்த சாமுண்டீஸ்வரியை உயிரோட விட முடியாது, நான் ரொம்ப கோவத்தில் இருக்கேன், அத்தனை பேருக்கு முன்னாடி என்னை எப்படி அவமானப்படுத்திட்டா பார்த்தியா, எனக்கு ஊருக்குள்ளே இனிமேல் போகிறதே ரொம்ப அவமானமாக இருக்கும். சிவனாண்டி அழுகிறாரு. சிவகாமி நேராக சந்திராவை பார்த்து, சந்திரா, இனிமே நீ வந்துட்டு தாலி கழுத்தில் போட்டிருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுமா, நீ கைட்டி இவன் கையில் கொடுத்துட்டு உங்கள் அக்கா கறி கூட போய்கிட்டே இரு, சிவனாண்டி இனிமேல் உன் புருஷன் கிடையாது அப்படின்னு சிவகாமி ரொம்ப கோவமாக கேட்க, இதை கேட்டதோட சந்திரா டக்குன்னு சிவகாமியோட காலில் விழுந்து, அத்தை என்னத்தை பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க, இங்கே பாருங்கள், இவர் இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் வாழவே முடியாது, இவர் இந்த ஊருக்குள்ளே தலை நிமிர்ந்து வாழணும், யாரும் இவரை அவமானப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் சாமுண்டீஸ்வரி எப்போவுமே நம்பர் 1ல் இருக்கா, என் புருஷன் எப்போவும் நம்பர் 1ல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவள் கூடையே இருந்து அவளுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சந்திரா சொல்ல, சிவகாமி கேட்குறாங்க, உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே, அவளுக்கு பக்க பலமாக இருக்க மாதிரி தானே தெரியுது, ரேவதியோட கல்யாணமும் சீக்கிரம் நடக்க போகுதில்ல அப்படின்னு கேட்க சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, அந்த ரேவதியோட கல்யாணம் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்காது, ஏன்னா அந்த ரேவதி பார்த்துருக்க மாப்பிள்ளை நல்லவனே கிடையாது, அவன் அண்ணி கூட சேர்ந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிகிட்டு இருக்கான், அதனால் கண்டிப்பாக கல்யாணம் நடக்க போகிற நேரத்தில் அந்த மாயா மகேஷ் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்டி சாமுண்டீஸ்வரியை அவமானப்படுத்துறது தான் எங்களோட பிளான், அது கண்டிப்பாக நடக்கும். இங்கே பாருங்கள், உங்கள் பிள்ளை இன்றைக்கி பஞ்சாயத்துக்கு முன்னாடி அவமானப்பட்டதை விட அந்த சாமுண்டீஸ்வரி ஊர் மக்கள் முன்னாடி ரொம்ப மோசமாக அவமானப்பட போகிறா, அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்ம சந்திரா சொல்ல, சிவகாமி சொல்கிறாங்க, இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு முறையும், ஆனால் எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சிவகாமி கோவப்பட, அப்போ சந்திரா சொல்கிறாங்க, அத்தை கண்டிப்பாக நடக்கும் த அப்படின்ட்டு நேராக சிவனாண்டியை பார்த்து, என்னங்க என்னை மன்னிச்சிருங்க, அந்த சாமுண்டீஸ்வரி அப்படி தீர்ப்பு சொல்கிறதுக்கு நீங்கள் காரணமாகிட்டீங்க, அந்த 2 பேரும் இப்படி உண்மையை சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல, அவங்க 2 பேரையும் நான் நிம்மதியாகவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்போ சிவனாண்டி சொல்கிறாரு, அதுகளை நான் பிடிக்கணும் அப்படின்ட்டு ஆட்களை அனுப்பிட்டேன், ஆனால் அதுக்குள்ளேயும் ஊரை விட்டு ஓடிட்டுங்க, இல்லைன்னா 2 பேருமே காலி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சிவனாண்டி சொல்கிறாரு. சந்திரா நேராக சிவனாண்டியை பார்த்து, இங்கே பாருங்கள், ஏதோ நடந்து போச்சு, ஆனால் நம்மளோட திட்டத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை, அந்த டிரைவர் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன, அந்த கல்யாணம் கண்டிப்பாக நிற்கும் அப்படின்னு சந்திரா சொல்ல, அப்போ சிவனாண்டி சொல்கிறாரு, இனிமே அந்த டிரைவர் வந்துட்டு நம்மளை பற்றி விசாரிக்க ஆரம்பிப்பான்,
சாமுண்டீஸ்வரி கிட்ட நம்மளை பற்றி சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான், விடக்கூடாது அப்படின்னு சந்திரா சொல்கிறாங்க. அவன் என்ன சொன்னாலும் கண்டிப்பாக என் அக்கா நம்ப மாட்டா. ஏன்னா என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கா. அதனால அவன் என்ன ட்ரை பண்ணாலும் நடக்காது. அவனை அந்த வீட்டை விட்டு துரத்திட்டு நான் மறுவேளை பார்க்குறேன் அப்படின்ட்டு சந்திரா நேராக சிவனாண்டியை பார்த்து, இன்னைக்கு நீங்கள் அடி வாங்கினதை பார்க்கும் பொழுது என் மனசே வெறுத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ரொம்ப சோகமாக வீட்டுக்கு வராங்க. அப்போ ராஜராஜாவும் மயில் வாகனமும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ராஜராஜா நேராக மயில் வாகனத்தை பார்த்து, அந்த சிவனாண்டி ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், சரி மாப்பிள்ளை எப்படி மாடிக்கு போனார் அப்படின்னு மயில் வாகனம் சொல்கிறாரு. நான் தான் சொல்கிறேனே மாமா, அந்த சின்ன மாமியார் சந்திரா இருக்காங்கல்ல, அவங்களும் இதுக்கு காரணம்தான். அவங்களுக்கும் நம்ம கார்த்தி வீட்டில் இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல. எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு அவங்களும் பிளான் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் நேராக அந்த சந்திரா வந்துட்டு சிவனாண்டி கூட சேர்ந்து கார்த்தியை துரத்தி அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. பாவம் கார்த்தி மாமியார் சொன்னதும் நேராக மாடிக்கு போயிட்டு இலையெடுக்க போயிருக்காங்க. அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சிருக்கேன் இந்த சந்திராவோட பிளானே. பாவம் கார்த்திக் இப்படி ஒரு அவமானத்தை தாங்கிட்டாரு. இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல வேலை அவர் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறத நிரூபித்தாச்சு. ஒருவேளை அப்படி நிரூபிக்க முடியலைன்னா என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கே தெரியும்ல, பாவம் அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த ராஜராஜா சொல்கிறாரு, அப்போ அந்த சந்திரா சிவனாண்டி கூட சேர்ந்து சாமுண்டீஸ்வரி கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாளா அப்படின்னு. அப்போ மயில்வாங்கனம் சொல்கிறாரு, ஆமாம் மாமா, இது எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. கார்த்தி மட்டும் இல்லைன்னா எப்போவோ அந்த சந்திரா நம்ம அத்தையை வந்து கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு ராஜராஜா. ராஜராஜா சொல்கிறாரு, என்ன மாப்பிள்ள இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது, எதுவுமே நான் தெரியாமல் இருந்திருக்கனே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மயில் வாகனம் சொல்கிறாரு, இது எல்லாமே கார்த்தி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னால் ரொம்ப பெரிய பிரச்சனையாகும் அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னதோட ராஜராஜாவும் சரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா நம்ம கார்த்தி வீட்டுக்குள்ளாராரு. வந்ததோட சாமுண்டீஸ்வரி நேராக கார்த்தியை கூப்பிட்றாங்க, இங்கே வாப்பா டிரைவர் அப்படின்னு. அப்போ கார்த்தி வந்ததோட சாமுண்டீஸ்வரி நேராக, ராஜா இங்கே பாருப்பா, இனிமேல் நான் ஒன்றா ராஜான்னு கூப்பிட மாட்டேன், இனிமேல் நீ இந்த வீட்டோட டிரைவர். ஒவ்வொரு முறையும் ஒன்றா தான் ஆபத்து சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ புரியுது, இந்த வீட்டில் நடந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் அந்த சிவனாண்டி தான். நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவன் இந்த மாதிரி கேவலமான திட்டத்தை எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். இனிமே அவன் என்ன மாதிரி கேவலமான திட்டத்தை போட்டாலும் நான் கண்டிப்பாக உன்னை என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். இனிமே அந்த கடவுளே வந்து உன்னை பற்றி தப்பாக சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி நம்பிக்கையாக சொல்கிறாங்க. இதை கேட்டதோட கார்த்தியும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம ராஜராஜா நேராக கார்த்தியை பார்த்து, இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை, இனிமேல் நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட்டாக இருக்கோம் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி நேராக ராஜராஜாவை பார்த்து, என்னங்க மாப்பிள்ளைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ மயில் வாகனம் சொல்கிறாரு, அத்தை இது மாதிரி நீங்கள் காலையில் ரேவதிக்கு வந்துட்டு நலங்கு வைக்க சொன்னீங்கல்ல, அதனால தான் இப்போ மாமா அவரை மாப்பிள்ளைன்னு சொல்கிறாரு அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், ஓ அப்படியா அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட சந்திராவுக்கு சந்தேகமாக இருக்குது. ரொம்பவே சூப்பராக அப்கமிங் எபிசோட கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.